ரொம்ப சிம்பிளா ஒரு சிக்கன் மசாலா கீ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது தோசை இட்லிக்கு கூட ஆப்டா இருக்கும். கீ ரைஸோட ரெசிபி ப்ரீவியஸ் ரீல்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 kg சிக்கனை ஒரு குக்கர்ல கொஞ்சம் உப்பு, தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். இப்போ நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம் 3ஐயும் வறுத்து பொடி பண்ண தூள் 3ஐயும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க சிக்கனை அந்த தண்ணியோட உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் ஆல்ரெடி குக் பண்ணியாச்சு. ஸோ வந்து நீங்கள் அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் ரெடி ஆயிரும். கடைசியாக கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.